மீனராசி அன்பர்கள் வந்து அவங்களுக்காக வாங்குறாங்களோ இல்லையோ, மத்தவங்களுக்காக வாங்க கூடவே கூடாது இந்த காலகட்டத்தில. ஏன்னா, இப்ப வாங்கினாங்க அப்டின்னா, அது வந்து ரொம்ப இழுபறியா போயிட்டுருக்கும். நம்பிக்கைன்ற விஷயத்துல வாங்கிடுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு தோணும், "அப்போ நம்மகிட்ட லாக்கர்ல தானே டாக்குமெண்ட் இருக்கு. இவன் வந்து கஷ்டப்படுறானே, இவனுக்கு குடுப்போம். சார் என் டாக்குமெண்ட்ட வச்சுட்டு அந்த ரிலீஸ் பண்ணுங்க சார்." அப்படியெல்லாம் போய் மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால தயவு செஞ்சு இவங்க அந்த மாரி மாட்டுதல் மாட்டாம இருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா இதுலருந்து ஜெயிச்சு வந்துருவாங்க. ஏன்னா மத்தவங்களுக்காக லோன் கட்டுறது, மத்தவங்களுக்காக வட்டி கட்டுறது, இவங்க ஷூரிட்டி போடுறதுனால வட்டி கட்டுறது, இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். சரி இவங்களே கடன் வாங்கியிருக்காங்க, அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டிருவாங்களா? அப்படின்னா, கண்டிப்பா தொழில் நல்லா நடக்கும். மீனராசி எப்பயுமே வந்து நெகட்டிவா கட்டாம நான் பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. அதனால அவங்க கட்டிடுவாங்க. ஸோ மத்தவங்களுக்கு ஜவாப் சொல்லாம இருந்தாலே, கடன் அப்படின்றது ஈஸியா இதாயிடும். கிரெடிட் கார்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பின் நம்பர் எல்லாம் நம்பி நான் ஃப்ரெண்டுக்கு தாங்க குடுத்தேன்றதெல்லாம் பண்ணீங்கன்னா, அவன் ரூ. 5,000ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு 50,000த்தையும் ஸ்வாப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் அலர்ட்டா இருங்க.